வினை தீர்க்கும் விநாயகன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு சொல்லி அந்த கணநாதனுடைய பாதத்தை சின்ன குழந்தைங்க சிக்கனை பற்றிட்டு திருநீர் பூசிட்டு வெளியில் கிளம்புறதை நான் பார்த்துருக்கேன். பெரியவங்க அப்படி கூட நிறையா பூ வச்சுட்டு வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். இன்னும் சில பேர் கூட்டு பிரார்த்தனை பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆற்றங்கரை ஓரத்தில் அரச மரத்து நிழலில் அப்படி பாடுவாங்க. உலகத்தில் எனக்கு தெரிந்து எளிய கடவுள் விநாயகர். மஞ்சள் மண் சாணம் எதில் வேணாலும் செய்யலாம். அவருக்கு பெரிய ஆடம்பர பூஜை இல்லை. அருகம்புல்லை எடுத்து மாலை கட்டி போடலாம். ஒரு அரளிப்பூவை எடுத்து போடலாம். 4 தடவை குட்டிக்கலாம். 4 தடவை தோப்புக்காரணம் போடலாம். நம்ம சங்கடமெல்லாம் போயிடும். இந்த பிள்ளையாருக்கு பல பேர் உலகத்தில் உண்டு. சித்தி புத்தி விநாயகர், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா முக்குரி விநாயகர், வினை தீர்க்கும் விநாயகர், கற்பக விநாயகர், போலகணபதி, ராஜகணபதி. நீங்கள் பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர்னு ஒன்று உண்டு. மகாகவி பாரதி போய் இறை வழிபாடு செய்த இடம். ராமாயணத்தில் கம்பன் ராமனை அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறான், இருகை வேளத்து ராகவன். எனக்கு ஒன்றும் புரியல. வேளம்னா யானை, இதையே ராமனோட போய் ஒப்பிட்டான். அப்புறம்தான் புரிஞ்சது. யானையினுடைய இயல்பு தன்னை நோக்கி ஒரு குழந்தை வருது, முதுகில் ஏறணும்னா அது காலை போய் அந்த குழந்தை பிடிச்சோன்னு அப்படி நிலையிலேருந்து இறங்கி வந்து குழந்தைய தூக்கி தோளில் வச்சு உலகத்தை காட்டும். அப்போ ராமனுடைய பாதத்தை பற்றினால் ஜெய் ஸ்ரீராம்னு நம்பிக்கை இருந்தால் இந்த உலகத்தை பார்க்க முடியும். அப்போ விநாயகனுடைய பாதத்தை நம்பிக்கையோடு பற்றுபவர்களுக்கு உலகத்தை காட்டுவான் வினை தீர்க்கும் விநாயகர். சங்கடகர சதுர்த்தி உலகம் முழுக்க இப்போ விநாயகர் கோயிலில் கொண்டாடுறமே என்ன? நம்முடைய சங்கடத்தை போக்கக்கூடிய நாயகன் அவன். அவனுக்கு மேல் ஒரு தலைவன் இல்லை. நாயகன்னாலே மிகப்பெரிய தலைவன் தான் பொருள். ஒரு தடவை காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் சொல்கிறாரு, விநாயகர் சதுர்த்திக்கு பெரிய கொழக்கட்டை செய்யுங்கன்னாராம் மடத்தில். சின்ன சின்ன மோதகம் செய்து பண்ணுவோம். 51, 108 இந்த மாதிரி. உங்களுக்கு தெரியும், விநாயகர் சதுர்த்தினா மலைக்கோட்டையில் பல படி அரிசி போட்டு செய்வாங்க. கற்பகத்தருவாக இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி விநாயகரில் கேட்கவே வேண்டாம். அப்படி கொழக்கட்டையிலேயே செஞ்சு கோத்து மாலை மாதிரிலாம் போடுவாங்க நகரத்தார்கள். அப்படி விதவிதமாக செஞ்சு உபசரிக்கக்கூடிய விநாயகர்கிட்ட ஒரு பெரிய கொழக்கட்டையை செஞ்சு வச்சாங்களாம். கூப்பிட்டு இது என்ன சொல்லுதுன்னு தெரியுதான்னாராம். தெரியலையேன்னாராம். மாவுங்கிறது நம்ம உடம்பு, உள்ளே இருக்கக்கூடிய பூர்ணம்ங்கிறது ஆத்மா. பூர்ணத்துக்குள்ளே மாவு இருந்தால் தான் மாவுக்கு மரியாதை, மாவோடு இருக்க பூர்ணத்துக்கு தான் மரியாதை. இது ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா தான் இனிமை. உடலோடு இருக்கக்கூடிய உயிர், உயிரோடு இருக்கக்கூடிய உடல், இது ரெண்டுக்கு தான் மரியாதை. என்ன தத்துவம் பாருங்கள். இதை கொண்டு போய் தெரு முனங்கில் உள்ள பிள்ளையார் கோயிலில் வச்சுட்டு அங்கே உள்ள இளைஞர்கள் சாப்பிட்டு சந்தோஷமாகட்டும். குழந்தைங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதான் விநாயகர் விரும்புவார். விநாயகரில் ஒரு தந்தம் ஏன் உடஞ்சிருக்கு? அந்த தந்தத்தை உடைச்சி தான் பாரதம் படைத்தார். எப்படி? வியாசர் பாரதம் சொல்ல சொல்ல அவருக்காக எழுதினார். எடுத்தாணி கொண்டு எழுதினா தடைபற்றுமேனு தந்தம் உடைத்து பாரதம் படைத்தவர். அழகு துறந்தும் இந்த மண்ணுக்கு ஒரு மகத்தான நூல் தந்தவர் விநாயகர். இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம். விநாயகரை ரொம்ப நம்பிக்கையோடு வழிபாடு செய்தவர் அவ்வை மூதாட்டி. அவள் பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கா. சேரமான் பெருமான் சொல்கிறார், நான் கைலேயங்கிரிக்கு போகிறேன் வரியா? இல்லை, கணநாதன் பூஜை நடக்குது, அதை பாதியில் விட்டுட்டு நான் வர முடியாது. சரி போ, நான் கிடுகிடுன்னு போகிறேன்னு அவர் போனார். பூஜை முடிஞ்சது. கணநாதன் கனப்பொழுதில் கொண்டு போய் சேரமான் பெருமானுக்கு முன்னாடி அவ்வையை சேர்த்தாண்டு வரலாறு சொல்லுது. நம்பிக்கை, ஃபெய்த்து நம்ம வினை பனி போல ஓடும். இன்னொன்று சொல்லட்டுமா? திருவிளையாடல் புராணத்தில் உலகத்துக்கு ஓர் செய்தியை உருக்கமாக சொன்னார். கோவிலை சுற்றி வடம் வருவதை விட, கும்பாபிஷேகம் செய்வதை விட, கோதானம் பண்ணுவதை விட பெற்ற தாயை திருவடியை வணங்கணும். அம்மையப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றி அதற்கு சமம் என்று சொல்லி தாய் தந்தையை தெய்வ வழிபாட்டாக நினைத்து வணங்குவதற்கு இந்த மண்ணில் பிள்ளையார் சுழி போட்டு நம் சுழியை சரிபடுத்தியவன் விநாயகன். வினை தீர்க்கக்கூடிய விநாயகன் பாதத்தை சிக்கன பற்றினால் நல்ல வாக்கும் நல்ல மனமும் என்றும் எப்போதும் நிலைத்திருக்கும். ஆனந்தம் சுடர் விட்டு எரியும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.